ஜென்ரலா இப்போ நான் என்னோட பிராக்டிஸ்ல ரொம்ப காமனா பார்க்குற ப்ராப்ளம்னா, இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ரொம்ப காமனா பார்க்குறேன். அது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. இவ்ளோ கான்ஸ்டிபேஷன் இருக்கா? அப்படின்ற மாரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ பேசிக்கலா என்னன்னா, பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களுக்கு வளரும்போது படிப்பு சொல்லி தராங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தராங்க. என்ன பண்ணணும்னு சொல்லி தராங்க. ஆனா பல பேரண்ட்ஸ் அவங்களோட சில்ட்ரன டாய்லெட் ட்ரெய்னிங் பண்ண மறந்துர்றாங்க. ம், ம், டாய்லெட் ட்ரெய்னிங் அப்டின்னா, ஒரு குழந்தைக்கு 2 வயசு ஆகும்போது 1 1/2லேருந்து 2 வயசு ஆகும்போதே ஒரு குழந்தைய டாய்லெட் ட்ரெயின் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. ம், ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாட்டி சீட்டர் மாரி வாங்கி, ஒரு 1 1/2 வயசு, 2 வயசு ஆகும்போதே பாட்டி சீட்டர் மாரி வாங்கி, அவங்கள சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லி காலையில, நைட்டு அவங்கள போய் முதல்ல உட்கார வைக்கணும். ஏன்னா, இந்த கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளா கன்டின்யூ ஆயி, இது நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. என்ட்ட 14, 15 வயசு குழந்தைங்கலாம் சில பேர் அவங்களே அறியாம இன்னும் அவங்களோட அண்டர்வேர்ல மோஷன் போயிடுற பிரச்சனையோட வராங்க. சில ம், பேர் ம், மோஷன் போம்போது பிளட்டோட வர பிரச்சனையோடலாம் வராங்க. ம். இதெல்லாம் கிரானிக் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூனால வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க குழந்தைக்கு முதல்ல டாய்லெட் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 1 1/2, 2 வயசு ஆகும்போதே டாய்லெட் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இருக்கிற இதில என்ன பண்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் காலையில 8, 9 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா, 8 மணிக்கு எழுப்பி அவசர அவசரமா குளிப்பாட்டி, அவசர அவசரமா சாப்பாட ஊட்டி விட்டு, அவசர அவசரமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பட் யாருமே இந்த டாய்லெட் ட்ரெய்னிங்க்கான டைமோ, இல்ல இந்த மோஷன் போறதுக்கான டைமோ எதுவும் குடுக்குறதில்ல. ஸோ பசங்களும் அத பத்தி மறந்துடுறாங்க. இந்த ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் வளரும்போது இன்னும் சிவியர் ஆகுது. அ வேற விதமான பிரச்சனைகளா வருது. சில பேருக்குலாம் நெறைய நெறைய முறை யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது. ம். அதுக்கு முக்கியமான காரணமே இந்த கான்ஸ்டிபேஷன் தான். சின்ன குழந்தையில கான்ஸ்டிபேஷன்ங்கிறது மோஷன் போகாம இருக்கக்கூடிய விஷயம் தானே டாக்டர்? மலச்சிக்கல் அப்படின்னு மலச்சிக்கல். தமிழ்ல சொல்லணும்னா மலச்சிக்கல். ரொம்ப சிம்பிளா. இது ஏன் டாக்டர் 2 வயசு குழந்தைங்களுக்கு நம்ம டாய்லெட் ட்ரெய்னிங் குடுக்கலன்னா ஏன் வரும் அது? இல்ல 2 வயசு குழந்தைக்கு நீங்க டாய்லெட் ட்ரெய்னிங் குடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ம், 2 வயசுல பெரும்பாலும் கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு தெரியாது. நீங்க ம், அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணாம விட்டீங்கன்னா, குழந்தைக்கு ஒரு 3 வயசு, 4 வயசு ஆகும்போது, அந்த குழந்தைக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இல்ல அது பின்னாடி கூட 5 வயசு, 6 வயசுலலாம் கூட வரலாம். ம், ம், என்ன ஆகும்னா, இந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க, மோஷன் போகும்போது உட்கார மாட்டாங்க. ம், எந்திரிச்சு நின்னு தான் மோஷன் போவாங்க. ரொம்ப டைட்டா கஷ்டப்பட்டு போவாங்க. ம், அவங்க நிக்கும்போது என்ன ஆகும், அவங்களோட மலக்குடலோட மலக்குடல் சைஸ் பெருசாயிட்டே இருக்கும். ம், ம், அது எஸ்பெஷலி நின்னுட்டு பாஸ் பண்ணும்போது அத அத அந்த யூரினரி பிளாடர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல போய் பிரஸ் பண்ணிட்டே இருக்கும். ம், அதனாலேயே அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ ம், எஸ்பெஷலி ஃபீமேல் சில்ட்ரன்ல இது இன்னும் காமனா யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். ம். ஸோ ஒரு குழந்தைக்கு 2, 3 தடவலாம் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தாலே முதல்ல இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொல்ல வந்தது இதுதான். ஸோ குழந்தைக்கு ஒரு 2 வயசு ஆகும்போதே மோஷன் ட்ரெய்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க குழந்தைங்க ரெகுலரா இந்த மோஷன் போறாங்களா? அப்படிங்கிறத கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. ஃபைன் டாக்டர். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர். தெளிவா இந்த என்ன டாபிக்கோ அந்த டாபிக்ல தெளிவா சொல்ட்டீங்க. எங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு. இன்னொன்னு ஃபுட்ட பத்தி சொல்லிடலாமா? சொல்லுங்க டாக்டர். தாராளமா சொல்லுங்க ஓகே, டாக்டர். ஃபைன். இன்னொன்னு ஃபுட்ட பத்தி சொல்லணும்னு நெனச்ச ஒரு விஷயம் வந்து, 2 விதமான பேஷண்ட்ஸ் வராங்க. இப்ப ம், இந்த ஃபுட் இதுல. 2 பேருமே ஒரே விஷயம் தான். ஒருத்தவங்க அந்த குழந்தை வந்து சரியா வெயிட் ஏறாத ஒரு குழந்தை. ம், அந்த குழந்தையோட பேரண்ட்ஸும் கூட்டிட்டு வர்றது ஒரு காரணத்துக்கு, என் குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குது. ம், இன்னொன்னு வெயிட் நல்லா இருக்கிற குழந்தை. ம். அவங்களோட குழந்தைய பேரண்ட்ஸும் கூட்டிட்டு வர ஒரே காரணம், என் குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குது. ஓகே. இது குழந்தை 2ம் சரியா சாப்பிட மாட்டேங்குது. ஆமா. ஒண்ணு வெயிட் ஏற மாட்டேங்குது, ஒண்ணு வெயிட் ஏறுது. வெயிட் ஏறுது. ஃபர்ஸ்ட் சினாரியோ வெயிட் சரியா ஏறாம இருக்க குழந்தைக்கு, சரியா சாப்பிட மாட்டேங்குதுன்னு அவங்க சொல்றாங்க. முதல் விஷயம் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இப்ப எவ்வளவோ டயட்லாம் பார்க்குறோம். இந்த பாலியோ டயட், கீட்டோ டயட். ஆனா நம்ம மறந்து போன ஒரு விஷயம் பேலன்ஸ்டு டயட். இந்த பேலன்ஸ்டு டயட்ட தான் முன்னாடிலாம் ரொம்ப காமனா நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இப்ப அத பண்றதில்ல. ஸோ குழந்தைங்களுக்கு ஜென்ரலா குடுக்க வேண்டியது நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா குடுக்குறீங்களா? அப்படிங்கிறத பாருங்க. ஒரு குழந்தை சரியா வெயிட் ஏறலன்னா, குழந்தை நல்லா சாப்பிட்டு வெயிட் ஏறுதா? இல்ல நல்லா சாப்பிடாம வெயிட் ஏறுதா? அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ குழந்தை நல்லா சாப்பிடுது அப்படின்னா, நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டா இருக்கணும். அ அந்த நல்ல புரோட்டீன் இருக்கணும். அதில கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட் இருக்கணும். ஸோ அந்த மாரி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா குடுங்க. 1. 2வது சில பேர் என்ன நெனைக்கிறாங்க, நான் 2வது சொன்ன சினாரியோ குழந்தை வந்து நல்ல வெயிட்டா தான் இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்கிறான்னு ஒரு கம்ப்ளைண்ட்ல வராங்க. அது என்னன்னா, அவங்க வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்டா குழந்தை என் பையன்னா, இப்ப இவன் 3 இட்லி சாப்பிடணும். இல்ல அவன் 4 தோசை சாப்பிடணும். பக்கத்து வீட்டு பையன் 3 இட்லி சாப்பிடுறான். இதே வயசு தான். ஆனா அவன் 3 இட்லி சாப்பிடுறான். இவன் 2 இட்லி தான் சாப்பிடுறான் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அவங்களுடைய உடலுக்கு ஏத்தவாறு, அவங்களோட பசிக்கு ஏத்த மாரி அவங்க சாப்பிட்டுக்கட்டும். நீங்க என்ஷூர் பண்ண வேண்டியது ஒண்ணு தான். குழந்தைங்க சாப்பிடும்போது டிவி வேண்டாம், ஃபோன் வேண்டாம்.
குழந்தைங்களுக்கு முக்கியமாக எஸ்பெஷலி வளர்ந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா நான் இன்னமும் 10 வயசு 15 வயசுக்கெல்லாம் இன்னும் வீட்டில் பாட்டி அம்மாலாம் ஊட்டுறதெல்லாம் பார்க்குறேன். குழந்தை 5 வயசை கிராஸ் பண்ணிருச்சுன்னா நீங்கள் ஊட்டவே வேண்டாம். பக்கத்தில் உட்காந்து ஒரு குழந்தைக்கு நீங்கள் எப்படி சாப்பிட்ணும், எப்படி சிந்தாமல் சாப்பிட்ணும், எப்படி எடுத்து சாப்பிட்ணும், இதை நீங்கள் டீச் பண்ணுங்கள். ஆனால் அவங்களுக்கு ஊட்டுறதுனாலே சில சில பேர் என்ன பண்ணுறாங்க, மத்தியானம் என் குழந்தை வீட்டிலலாம் சாப்பிட்ருது டாக்டர், மத்தியானம் ஸ்கூலில் மட்டும் லஞ்சை வச்சுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேட்டு பார்த்தா இல்லை வீட்டில் நான் ஊட்டிடுறேன் காலையில், நைட் எங்கள் அம்மா ஊட்டிடுறாங்க அப்படின்னாங்க. நான் அப்போ சொல்லுவேன், அப்படின்னா மத்தியானம் ஸ்கூலில் போய் கூட நீங்களே ஊட்டிட்டு வந்துடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். பட் அதுதான் இஷ்யூ. என்னன்னா இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க வீட்டில் 1 மணி நேரம் சாப்பிடுவாங்க. சாலிடாக 1 மணி நேரம் அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. இதே ஸ்கூல்லன்னா வெறும் 1/2 hour தான் டைம் இருக்கும். ஸோ அதனாலே அவங்க சாப்பிடாம பாதியை வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ என்ன பண்ணணும், சாப்பிடும்போது ரொம்ப டிசிப்ளின்டாக எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு அவங்க டிவி வேண்டாம், ஃபோன் வேண்டாம், ரொம்ப பேசிட்டே சாப்பிட வேண்டாம். ஒரு டைம் செட் பண்ணுங்க. ஒரு 1/2 hour இதான் டைம். அந்த டைம்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது போதும். அவங்களோட பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கும் எனக்குமே எல்லா வேளையும் ஒரே மாதிரி பசிக்கிறது இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் காலையில் 2 தோசை சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப பசிச்சிருக்கும் 3 சாப்பிட்ருப்பீங்க. நாளைக்கு பசிக்காமல் இருக்கும் 1 தோசை சாப்பிடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வேணும்னா அவங்க சாப்பிடட்டும். இல்லன்னா அவங்க சாப்பிடாம இருக்க போறாங்க. ஸோ நீங்க ஃபோர்ஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட் அவர்ஷன் தான் வரும். ஐய்யயோ! சாப்பிடணுமா? அப்படின்ற மாரி ஒரு சாப்பிடணும்னா ஒரு ஆசை இல்லாம ஒரு ஒரு வெறுப்பு ஆசை ஏற்பட்டுரும். இல்லாம ஒரு ஐய்யயோ! ஊட்ட ஆரம்பிச்சுருவாங்களே அப்படின்றது ஒரு 7, 8 மாச குழந்தைக்கு கூட அந்த அவர்ஷன் வரும். அதனால தான் சாப்பாடு எடுத்துட்டு போனாலே ஓடிருது டாக்டர் என் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு பசிக்கிற டைம்க்கு சாப்பாடு குடுத்தா போதும். டாக்டர் சொன்னது எல்லாமே ஏத்துக்கறலாங்க. சூப்பரான பாயிண்ட்ஸ்ங்க. நியூட்ரிஷனான சாப்பாடு சாப்பிடுங்க. அவங்களுக்கு 5 வயசுக்கு மேல அவங்களே சாப்பிட விடுங்க. எப்பயுமே ஊட்டிக்கிட்டே இருக்காதீங்க. பசிக்கும்போது சாப்பாடு குடுங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கலாம். நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க. நம்மனாலே கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஒரே ஒரு விஷயம். டாக்டர் நீங்களே கெஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. நீங்க சொன்னதுல இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கஷ்டம் செய்றது. உங்களுக்கு ஒரு கேம் போட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைக்கு போதுமான அளவுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ கிடையாது. சாப்பிட்டுக்கணும்னு சொல்றது. அடுத்து. ராபிட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு. நீங்க சொன்னது தான். ஆனா செய்றது கஷ்டம். சொல்லுங்க இன்னைக்கு தேதிக்கு. ஊட்டாம இருக்கிறது. கிடையாது. அடுத்து. டிவி, ஃபோன். எக்ஸாக்ட்லி வந்துட்டார். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி இல்லாட்டி இறங்கவே இறங்காதுங்க. கஷ்டம் டாக்டர். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு தேதிக்கு நான் யங் பேரண்ட்ஸ் நெறைய பேர் பார்க்குறேன். ஃபோனை வச்சுக்கிட்டு ஓடுறாங்க பின்னாடி. ஃபோன் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருன்னு ஓடி ஓடி தான் ஊட்டுறாங்க. அப்படி இந்த நேரத்துல அத சொன்னீங்கன்னா எப்படி டாக்டர்? ரொம்ப கஷ்டம் இல்ல? கரெக்ட் தான். பட் ஆனா இத தான் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல என்ன? ஏங்க கொஞ்சம் இல்ல கஷ்டம் என்கிட்ட தாங்க. 2 ஆப்ஷன் குடுத்து குழந்தைக்கு நான் வந்து ஒரு ஃபோனையோ, ஐபேடையோ காமிச்சு சாப்பாடு ஊட்டுறேன் டாக்டர். இன்னொரு குழந்தை, என் குழந்தை வந்து நான் சாப்பாடே ஊட்டுறதில்ல. என் குழந்தை இது பார்த்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுது. அதனால நான் சாப்பாடே ஊட்டுறதில்ல டாக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் எத சூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நான் இத தான் சூஸ் பண்ணுவேன். சாப்பாடே குடுக்க வேணான்ற வேண்டாம். அளவுக்கு போயிருவீங்க. ஆமா. இது 1 நாள் 2 நாள் கதை. 1 நாள் 2 நாள்ல சரியாயிரும். சரியாயிடும். பட் நீங்க உங்க குழந்தைக்கு இந்த டிவியோ, ஐபேடோ, ஃபோனோ இத காமிச்சே நீங்க ஊட்டும்போது இதனால பின்னாடி அவங்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் வருது. இத பத்திலாம் நீங்க இன்னொரு ஒரு பெரிய டிஸ்கஷனே வைக்கலாம். வைக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு நெறைய பாதிப்புகள் இருக்கு. எப்பாடி! ஏங்க பாருங்க. டிவியோ ஒரு ஐபேடோ, ஃபோனோ காட்டி நம்ம சாப்பாடு ஊட்டுறோம்னா, நம்ம என்ன நெனச்சுக்கிருவோம்? சாப்பிட்டுருச்சுங்க சந்தோஷம்னு நெனப்போம். ஆனா, அதுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த துறையிலேயே இருக்கக்கூடிய, அந்த குழந்தைகளையே டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு பீடியாட்ரிஷியன், அனுபவமுள்ள பீடியாட்ரிஷியன் சொல்றாங்கங்க. ஸோ, இந்த பாயிண்ட்ட நம்ம மிக முக்கியமா எடுத்துக்க வேண்டியது முக்கியம்.